தமிழ் வெர்சஸ் ஹிந்தியை தாண்டி தமிழ் வெர்சஸ் சான்ஸ்கிரிட்ங்கிற நோக்கி போயிட்டு இருக்கு. நாடாளுமன்றத்திலே வந்து தமிழை விட பழமையான மொழி சமஸ்கிருதம்னு ஒரு எம்பி பேசுறாரு. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களும் வந்து இதை வந்து வழிமொழிகிறாரு. கல்ச்சர் எதை நோக்கி சார் போயிட்டு இருக்கு? அதை தான் சொல்றேன்ல, அவங்களுக்கு தமிழ்நாடை பற்றின பெரிய புரிதலே கிடையாது. அதாவது டெக்கானுக்கு கீழே விந்திய மலைக்கு கீழான வரலாறே அவங்களுக்கு தெரியாது. அவங்க படிக்கிறதுக்கு தயாராகவும் இல்லை, திறந்த மனதும் இல்லை. ஆரம்பத்திலேருந்து அந்த மேட்டிமைத்தனத்திலே தான் இருக்கிறாங்களே தவிர அவங்களோட எண்ணம் இருக்கே தவிர இந்தியாவினுடைய வரலாற்றை, தென்னிந்தியாவினுடைய வரலாற்றை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில அவங்க இல்லை. ஆனா பிரதமர் மோடி வந்து தமிழ பேசுறாரு, திருக்குறள் படிக்கிறாரு, பாரதியார் கவிதைகள் சொல்றாரு. ஆனாலும் மற்ற பாஜக எம்பிக்கள் ஏன் அப்படி இருக்காங்க? சரி, அதாவது இப்போ இதனால வந்து அவர் வந்து தமிழை மதிக்கிறாருன்னு நீங்க சொல்ல வரீங்க. இப்போ நான் கூட தான் பார்லிமெண்ட்ல போயில யாராவது நமஸ்தே அப்படின்னா நானும் பதிலுக்கு நமஸ்தேம்மேன், ஒரு மரியாதை நிமித்தமா. எனக்கு சத்தியமா அதுக்கு மேலே ஹிந்தி தெரியாது. என்ன இப்போ நான் நமஸ்தே சொல்றதுனால நான் வந்து ஒரு இந்தியை வந்து போற்றி பாராட்டி தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறேன்னு அர்த்தமா? அதே மாதிரி நம்ம ஊருக்கு வரல, அவர் ஒரு வணக்கம் சொல்றாரு, நம்ம ஒரு வணக்கம் சொல்றோம், அவர் ஒரு வணக்கம் சொல்றாரு. அதுக்காக அவர் தமிழை தூக்கி தலையில வச்சுட்டு ஆடுறாரு, தமிழை மதிக்கிறாருன்னு அர்த்தமா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி தமிழர்களை மதிக்கிறவரா இருந்தா ஏன் ஒரிசால போய் உட்காந்துட்டு பூரி ஜெகநாதர் கோயில் சாய் வந்து தமிழன் திருடிட்டு போயிட்டான், தமிழன் இருக்குன்னு ஏன் பேசினார்ல? அவர் அந்த வாய் தானே பேசிச்சு. திருக்குறள் பேசின அதே வாய் தானே அதையும் பேசிச்சு. அப்ப ரெண்டுல எது உண்மை?